பிரவீன்ராஜ் வந்து பார்வதிக்காக கேள்வி கேட்குறான். ஃப்ராட்ரா நீங்கள், உங்களோட மனிதாபிமானத்தை இழந்துட்டீங்களா உங்கள் கேமுக்காக? ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீங்களே உங்களை ஃபேக் ஆக்கிக்கிட்டு யாருமே உண்மையாக இல்லைடா. நீங்கள் உங்களுக்கு நீங்களே உண்மையாக இல்லைடா. நீங்கள் உண்மையாக எப்படி வாழுவீங்களோ வெளியில் அந்த மாதிரி நீங்கள் வாழலை. ஜெயிக்கணும்னு கேவலமான ஒரு கேம் ஆடுறீங்கடான்னு போட்டு பிளி 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 பிளிப்பே பிடிச்சிட்டான், சொத்தி முடிச்சிட்டான், வேறு லெவலில் வச்சு செஞ்சுட்டான். இதை தான் எதிர்பார்த்தோம் பிரவீன்ராஜ். அதாவது என்னென்னா, இந்த ஆதிரைக்கு கொடுத்த வாய்ப்பை பிரவீன்ராஜ் கொடுத்துருக்கலாம். இவங்க எங்கேங்க மாமா டிவி விஜய் டிவி தான் பொம்பளை வச்சு தானே கேம் ஆடுவாங்க. ஆதிரை எஃப்ஜே, ஆதிரை திரும்ப கொண்டு வந்து விட்டாங்க. அப்புறம் வந்து வியானா எஃப்ஜே, துஷார் அரோரா, இப்போ அரோரா வச்சு பெரிய கேம் ஆடிட்டாங்க. அப்புறம் பாரு கமருதீன், இவங்க ஆடின ஆட்டமே தானே. ஏண்டா கேம் ஆடுறவனெல்லாம் உள்ளே எங்கடா இருக்காங்க? எல்லோரும் வெளியே அனுப்பிட்டு கேம் உள்ளே உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்களெலாம் என்ன எதில் சேர்க்குறது? உங்களெலாம் லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. நான் யாரு கொய்யால, நான் யாரு, நான் ராஜா, நான் ராஜா, எப்போதும் நான் ராஜா பாட்டை போட்டு வேறு லெவலில் வந்து என்ட்ரி கொடுக்குறான் மனுஷன். யார்? என் தலைவன்டா, என் தலைவன் பிரவீன்ராஜ் இறங்கிட்டான் களத்தில் வேறு லெவலில். வந்தோடனே ஓடி போய் இந்த வினோத்து போய் கட்டி பிடிச்சி தாவி குதித்து உட்கார்ந்தார். அப்புறம் திரும்ப போய் திட்டுறாரு. வினோத்து வாயை கண்ட்ரோல் பண்ணும். வினோத்து சேண்ட்ராவுக்கு கங்கணம் கட்டிட்டு உட்காந்துருக்காங்க டைட்டிலில் தூக்கி கொடுக்கறதுக்காக. வேறு யாருக்கு வேணால் தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. மூடிக்கிட்டு சூத்தை மூடிக்கிட்டு உட்காந்துருக்கணும். வினோத்து சூத்தை மூடிட்டு கப்பை வாங்கிட்டு ஓடி போயிரு. இல்லைன்னா வச்சுக்க அழகாக சேண்ட்ரா கொடுத்துட்டு போயிடுவாங்க, இல்லைனா திவ்யா வேறு யாருக்கு வேணால் கொடுத்துட்டு போயிடுவாங்க. பேசாமல் இரு. வர்றாங்கன்னா அவங்களாம் வெளில போய் கேம் பார்த்துட்டு வர்றாங்க. வரும்போது ஒரு வார்த்தை 4 வார்த்தை சொல்கிறாங்கன்னா எதுவும் பேசாத, கேட்டுட்டு ஓகே இப்போ என்ன அப்படியா, அதுக்கு என்ன இப்போ பிரச்சனை அப்படின்ட்டு போயிட்டேரு. இல்லைன்னு வச்சுக்க முடிச்சு விட்டு போயிடுவாங்க. அடுத்து பிரச்சனை வரப்போகிறான். சாண்ட்ராவை டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு எல்லாம் சேர்ந்து பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் சாண்ட்ராவை எவிக்ட் பண்ணணும், அதான் முக்கியம். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்க. சாண்ட்ராவை இந்த வாரம் எவிக்ட் பண்ணணும். அதை விட்டுப்புட்டு கேவலமாக பண்ணிகிட்டு இருக்காது, அவ்வளோதான் சொல்ல முடியும். மக்கள் கொதிநிலையில் இருக்காங்க. நீ இப்படி பண்ணி உன் மேலே இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச இதையும் வந்து கெடுத்துட்டு போயிடாத. உன் மேலே தான் கொஞ்சம் ஹோப் வச்சுருக்காங்க. சரி டைட்டில் இவனுக்கு கொடுத்து தொலைவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. நீனும் கேம் ஆடலை, சும்மா ஏதோ உட்காந்துக்கிட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டு காணா சாங்கை வச்சு ஓட்டிட்டேன். காமெடிங்கிற பேரில் காமெடி பண்ணி கவுண்டர்ஸுக்காக உனக்கு வந்து டைட்டில் கொடுக்குறாங்களே தவிர உனக்கு கேமுக்காக கொடுக்கல. உனக்கு கேம் ஆட தெரியாது. கமருதீன் அளவு கூட உன்னால் கேம் ஆட தெரியாதியா? பாருலாம் எங்கே? பாரு, கமருதீன், பிரவீன்ராஜ், ஆதிரை, விக்ரம், இவங்க அளவுக்குலாம் உன்னால் யோசிச்சதே கிடையாது. நீ அட்லீஸ்ட் அரோரா அளவு கூட நீ கேம் ஆடினது கிடையாது. சுபிக்ஷாவும் கேம் ஆடலை, அதுவும் இன்னும் நல்லா ஆடி இருக்கணும். யார் கேம் ஆடினா? எஃப்ஜே அளவு கூட ஆடலை. எஃப்ஜேயாச்சும் வந்து விக்ரம் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டான். பார்வை கூட வெறுப்பேற்றிருக்கான் நிறைய இடத்துல. நீலாம் என்ன அண்ணன், உனக்குலாம் டைட்டில் கொடுக்குறான் என்ன? அமைதியாக இருந்து வாங்கிட்டு போ. உனக்கு ஏன் டைட்டில் கொடுக்குறாங்கன்னா வேறு யாரும் டிசர்வ் கிடையாது. இங்கே இல்லை தருதலைங்களாம் உட்காந்துருக்காங்க உள்ள. மக்கள் எல்லாம் உனக்கு தான் ஓட்டு போடுறாங்க. வாங்கிட்டு போயிரு. தேவையில்லாமல் சண்டை போட்டுட்ருக்காது. வர்றவங்களாம் சண்டை வலிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனே வலித்து நக்கிட்டு போயிடுவாங்க. புரியுதா உனக்கு? புரிஞ்சிக்க. அப்படியே இருப்பாயா வினோத்து. இதுதான் பிரச்சனையே வினோத்துட்ட. வினோத்தை ரொம்ப ட்ரிகர் பண்ணி ஏதாச்சும் பேசிட்டின்னு வச்சுங்களேன், அவனை பற்றி உடனே இதாகிடுவான். அதனால தான் பார்விட்ட போய் அன்றைக்கி காப்பிலாம் தட்டி விட்டான். புரியுதா உங்களுக்கு? கொஞ்ச நேரம் தான் வினோத்தெல்லாம் அசால்ட்டாக முடிச்சுட்டு போயிடலாம். இவர் மாதிரி நினச்சிக்கிட்டு பிரவீன்ராஜ் ஏறிட்டு போகிறாப்புல. தம்பி ஏறிட்டு போகாத, சாண்ட்ராவை கொண்டு போயிடுவாங்க. நடிப்பு அரைக்கிக்கு டைட்டில் கொடுத்து தொலைஞ்சிட போகிறாங்க. செவனேன்னு வாயை மூடிட்டு இருக்கான். அவனை ஓட்டு போட்டு உன்னை காப்பாற்றி விட்ருவாங்க. மூடிக்கிட்டு படுத்துரு. போய் வந்து இழுத்து போத்திட்டு வேணால் படுத்துரு. தேவையில்லாமல் வெளியிலேருந்து வர வேண்டிய பேசாத. உள்ளே இருக்காங்க பார்த்தியா, உள்ளே கேம் ஆடிட்டு இருக்காங்கல்ல உள்ளே, அந்த 5 பேர்கிட்ட மட்டும் பேசு. அவங்கள போட்டு அடி. அது நியாயமாக இருந்துச்சுன்னா அடி. வர்றவங்கள்ட்ட வந்து வீர மஸ்டரை காட்டாத மயிராண்டி. என்ன கேம் ஆடுற நீ எல்லாம்? வேஸ்ட்டுங்க இந்த வினோத்து. தேவையில்லாமல் பிரவீன்ராஜிட்ட போய் ஏறிட்டு போகிறான் பாருங்க. பிரவீன்ராஜ் வந்து கேட்குறான், அரோரா, சாண்ட்ரா, சபரி, விக்ரம்லாம் உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கான். ஏண்டா கேமில் ஜெயிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு
கேமில் ஜெயிக்கிறதுக்காக உங்களை நீங்களே இழந்துட்டீங்களாடா. நீங்களாவே இல்லையா, எல்லாம் ஃபேக்காக இருக்கீங்கடா, எல்லாமே ஃபேக்கு, அனைவரும் ஃபேக்கு அப்படின்ட்டான். சோழியை முடிச்சு விட்டான். ஆனால் ஒரு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நடந்துக்கிறீங்கடா எல்லாருமே. கேமுங்கிற ஒரு விஷயத்துக்காக கொஞ்சம் நஞ்சம் இருந்த அந்த மனிதாபிமானத்தையும் தொலைச்சிட்டு உட்காந்துருக்கீங்களடா. அப்படின்னே பார்க்க திருத்துன்னு முழிக்குது. நம்ம நடித்தது தெரிஞ்சிருச்சோ, வெளியே தெரிஞ்சிருச்சா, சான்றா தெரிஞ்சிருச்சா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா. அப்போ நான் ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறேன், நீ மாற்றாமல் போ. இன்றைக்கி இந்த வாரம் உன்னை வெளியே அனுப்பணும் முடியும் சான்றா. நீலாம் உள்ளே இருக்கவே கூடாது, இந்த வாரம் நீ வெளியே போயே ஆகணும். சாமி கொஞ்சம் அமைதியாக இருப்பா வினோத்து. அப்புறம் உடனே இதை பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லோரும் இப்படி இருக்கீங்கன்னு. நீயும் 30 நாள் இங்கே இருந்தில்ல, அப்போ என்ன பண்ண, பயாஸ்டாக இருந்த, இதே தான் பண்ணிகிட்டு இருந்த. பின்னாடி போய் சொல்கிறது, பின்னாடி போய் பேசுகிறது, இதே தாண்டா பண்ணிக்கிட்டு இருந்த. நீ உட்காரு, இங்கே உட்காரு, பெரிய இவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீயும் அதே மாதிரி பயாஸ்டாக கேவலமாக தான் இருந்த, மூடிட்டு உட்காரு அப்படின்னு கூப்பிட்றான் இங்கேருந்து வினோத்து. தேவையாயா வினோத் உனக்கு? அவன் சொல்கிறான், நான் 33 நாளில் சம்பாதிச்சதை நீ 90 நாள் ஆகி இங்கே உட்காந்து நீ உன்னால் சம்பாதிக்க முடியுமான்னு எனக்கு தெரியலங்கிறான். நீ கேமாக இல்லைடா வினோத்து, நீ என்டர்டைன்மெண்ட்ங்கிற பேரில் 4 பேர் கவுண்டர்ஸ் போட்டு, வாட்டர் மிலன் கவுண்டர்ஸ் போட்டு தான் உனக்கு டைட்டில் கொடுக்க போகிறான் என் மக்கள். காமெடி கவுண்டர்ஸ்னால தான் உனக்கு, நீ கேம் ஆடலை, பிக் பாஸ் கேம் ஆடலை அப்படிங்கிற மாதிரி போட்டு உரிச்சிட்டான். அதுதான் சொல்கிறான், நீ டைட்டில் வேணால் வின் பண்ணலாம், ஆனால் கேம் ஆடி டைட்டில் வின் பண்ணல, என்டர்டைன்மெண்ட் பண்ணி கேம் வின் பண்ணியிருக்க. ராஜுலாம் வின் பண்ணாமல் பாருங்க, அந்த மாதிரி தான் வின் பண்ணுறான். ஆரி மாதிரிலாம் நீ வின் பண்ணல, முத்துக்குமரன் மாதிரிலாம் வின் பண்ணல, கேம் ஆடி வின் பண்ணலை, அடித்து துவச்சிட்டான் பிரவீனு. வினோதனா, உன்னாலலாம் 90 நாள் இருந்திருக்கேன், உன்னால் சம்பாதிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் 33 நாளில் சம்பாதிச்சதை உன்னால் சம்பாதிக்க முடியுமான்னு எனக்கு தெரில அப்படின்ட்டான். ஆள் ஒரு மாதிரி அப்படியே பார்க்குறாரு. ஸோ வினோத்து பொத்திக்கிட்டு டைட்டிலை வாங்கு, டைட்டில் வாங்கிட்டு ஓடி போயிரு. நீ ஆட்டத்துக்கெலாம் டைட்டில் வாங்கிட்டு ஓடி போயிரு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.